பிக் பாஸ் லைவ்ல நடந்த சம்பவங்களை பத்தி தான் நிறைய பார்க்க போறோம். அதுல முதல்ல வியானா போயிட்டு இன்னைக்கு காலையிலேயே கேமரா முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பல விதமான டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். நேத்து நைட்டு ஒரு பக்கம் மாதிரி பார்வதிக்குள்ள நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு. எப்படியாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் பார்வதிக்கு கிடைச்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து கமருதீன் வெர்சஸ் பார்வதிக்குள்ள டிஸ்கஷன், இன்னைக்கு காலைல வியானா மற்றும் பார்வதி, ரம்யா வெர்சஸ் அமித் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் போடுங்க கைஸ். நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க லைக் போட்டால் தான் வீடியோ ரீச் ஆகும். சப்ஸ்கிரைபரான நீங்க போட்டால் தான் மற்றவங்களும் போடுவாங்க, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வியானா என்ன பண்றாங்க, அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு மூலையில் இருக்கிற கேமராவில் உட்காந்துக்கிட்டு மை ஆர்ட் இஸ் ஸோ ஹெவி. ஸோ என்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ எனக்கு தலை வலிக்குது, ஒரு பக்கம் ஆர்ட் வலிக்குது, தலை வலிக்குது. ஸோ ஐ லாஸ்ட் சம்மர், என்ன பண்ணுறதுனே தெரில பிக் பாஸ். ஐ லாஸ்ட் சம்மர், ஐ வானா க்ரை, பட் என்னால் அழ முடியல. நான் அழணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்னால் அழ முடியல. ஐ ஆம் ஃபீல் ஸோ பேட் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் வரிசையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு வாரத்தில் நான் பண்ணது எல்லாமே கொஞ்சம் மோசமாக போயிருக்குன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும்ல, வீட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே. வீட்டுக்கு வெளியே தப்பாக போயிருக்கோன்ற ஒரு பயம் வந்து இங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. ஒரு பக்கம் என்னடானா வினோத் வராரு, இன்னொரு பக்கம் என்னடானா அரோரா வராங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா அப்படின்ற மாதிரி காலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்வதி மற்றும் ஆதிரை நேற்று லிவி அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, என்ன நீ யாருமே போனதுக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னும் போது, நான் எல்லாரையுமா தான் சொன்னேன், உன்னை மட்டும் சொல்ல எல்லாரையுமா தான் சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் திவாகர் கூட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருந்தேன் ஆறுதே. அதுக்கப்புறம் கமருதீன் மேட்ரு அது என்ன 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 அப்படின்ற மாதிரி கேட்க, நீ கொஞ்சம் உக்கரமா தான் இருக்க போலையே அப்படின்ற மாதிரி. இல்ல அது மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னும் போது, அது நான் ஒன்று சொல்றேன், நாளைக்கு காமனாக ஜென்ரலாக சொல்ல வேண்டிய விஷயத்த நான் கேமுக்காக சொல்றேன். ஸோ பார்வதி என்ன கேட்டாங்கன்னா, இந்த கமருதீன் மற்றும் பாரு மேட்ரு எப்படி போகுதுன்னு கேட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க வெளியே போய் பார்த்துக்குங்க, வெளியே பார்த்துக்கலாம் நீ சொல்றியா அப்படின்றத திரும்ப கேட்கும்போது, தெரிஞ்சு புரிஞ்சுதான் நீங்க எல்லாமே பண்றீங்க. எப்படி தெரிஞ்சு புரிஞ்சுதான் நீங்க எல்லாமே பண்றீங்க, கேமுக்கு ட்ரூவா தானே இருக்கீங்க. அப்ப அதை விட்டுருங்க, நீங்க தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதை சிம்பிளா பேசி முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நிறைய குழப்பவாதிகள் வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்றாங்க, குழப்பவாதிகள் டீல் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்ல, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் கொடுக்கணும். இப்போ நம்ம பாயிண்ட்லேயே ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியாதுல்ல, அவங்க மைண்ட் செட்டில் போயிட்டு பார்க்கணும், தான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். நீ டைரக்டா பேசக்கூடிய ஆளு தானே, எப்படி நீ டைரக்டா போய் பேசக்கூடிய ஆள் தானே, டைரக்டா போய் பேச, எதுக்கு இப்படி ரிஸ்ட்ரிக்ட் பண்ற அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, என் ஃப்ரெண்டும் அதான் சொன்னா, உமன் கார்டு எடுக்காத, குரூப்பிசம் பண்ணாத, டைரக்டா போய் பேசு, ஜெனியூனா கரெக்டா இரு அப்படின்ற மாதிரி சொன்னா, அதை நான் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, உடனே நான் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டும்போது, நீ பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாரு, குறிப்பா ராஜா ராணி டாஸ்க்ல நீ பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பாரு அப்படின்ற மாதிரி பாருகிட்ட ஆதரி சொன்ன உடனே ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பார்வதி அவர்கள். இது ஒரு பக்கம். இது நடந்து முடிஞ்ச உடனே திரும்ப அதே இடத்துக்கு சாண்ட்ரா வராங்க. இன்னொரு பக்கம் பார்வதி பேசும்போது சொல்றாங்க, நீ தான் மற்றவங்களுக்கு ஸ்கோப்பு கொடுக்குற பார்வதி, நீ வந்து அரோரா கமருதீன் விக்ரமுக்கு அந்த ஸ்கோப்பை கொடுக்காம அந்த விஷயத்தை நீ அவாய்ட் பண்ணனா அவங்க எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. ஸோ கேமு சேஞ்ச் ஆகும். நீ எதுக்கு தேவையில்லாம ஸ்பாட்லைட் கொடுக்குற, அந்த ஸ்பாட்லைட்டை கட் பண்ணி தூக்கிடு அப்படின்ற ஒரு அட்வைஸ் சாண்ட்ரா பார்வதி கொடுக்குறாங்க. இது முடிச்சிட்டோன்னே கமருதீன் பார்வதிக்குள்ள தனியா போய் டிஸ்கஷன் போகுது. அப்ப கமருதீன் சொல்றாரு, அந்த லெட்டர் எழுதி வச்சது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பசங்களா எழுத மாட்டானுங்க, பசங்களாம் எழுதுறதுக்கான சான்ஸே கிடையாது, வேற யாருனா தான் எழுதிருப்பாங்க, அது குறிப்பா லேடிஸ் தான் எழுதிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்லடா ஏன்டா அப்படி லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, பட் எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் டாஸ்க்கும் கேமும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சுதான் நான் அதுக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, விக்ரம் ஏன் சார் அப்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, இல்ல எதிரி இந்த கேம்ல எதிரி இருந்தா தானே கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும், அதைத்தான் அவன் சொன்னான், அதுக்கு தான் அவர் இது பண்ணாரு அப்படின்றத சொல்றான். ஆனா விக்ரம் எனக்கு ஒண்ணு பண்ணாம பாத்தியாடா, ஒரு விஷயத்தை எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பாசிட்டிவா கொடுக்குறேன்ற மாதிரி ஒன்று போட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அவன் ஒரு இதுவை போட்டு வச்சிருக்கான்.
மற்றபடி அடுத்த வாரம் டாஸ்க்லாம் வந்தால் நீ நல்லா பண்ணுடா, கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதடா கமருதின்ற மாதிரி சொன்னோடனே எனக்கு இந்த வாரம் டாஸ்கே என்ன பண்ணுறது என்னமோ மாறி இருந்துச்சு, ஒன்றுமே புரியல. இப்படி பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, நானே தத்தளிச்சுட்டு தான் இருந்தேன். பட் பார்ப்போம் அடுத்த வாரம்ன்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாரு. உடனே பார்வதி, எனக்கு இந்த கேமோட டைனமிக்ஸ் நாளைக்கு மாறப்போகுது, ஐ லவ்விங் திஸ் கேம், நான் தனியாக கேமை ப்ளே பண்ண போகிறேன், வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நீயும் அப்படி ப்ளே பண்ணுறன்ற மாதிரி 2 பேருக்கும் ஒரு நிறைய டிஸ்கஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு சபரி வந்து, இதுங்களை என்னத்த சொல்றது, ஒரு பக்கம் இதுங்க உட்காந்துக்கிட்டு அடிச்சுக்குதுங்க பிடிச்சிக்குதுங்க, அப்பயே வந்து சேருதுங்க, இதுங்க என்னதான் பண்ணி தொலைதுன்னு எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சபரி ஒரு பக்கம் கேமராமேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போறார். இது ஒரு பக்கம் நடக்குது நைட்டு. ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்வதி மற்றும் வியானா அந்த கார்டன் ஏரியா இருக்கிற அந்த கேமரா செக்மெண்ட்ல உட்கார, ஒரு பக்கம் சாண்ட்ரா வராங்க, பார்வதி வராங்கன்னும் போது அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நான் ஜென்ரலாக தான் பேச ஆரம்பித்தேன், உங்கள் கண்களுக்கு தான் அப்படி தெரிகிறது, இதெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணோம் அப்படி ஃபீல் பண்ணோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், மற்றபடி எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது, இதுவாக தான் இருந்தோன்ற மாதிரி வியானா பேசுகிறாங்க. பார்வதி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜெயிலுக்கு எப்போ FJ ஜெயிலுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து தானே உங்களோட பாண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது, இதெல்லாம் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டு, அன்னையிலேருந்து தான் என் பாண்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, இதெல்லாம் நடந்த ஆரம்பிச்சுது. நாங்கள் ஜென்ரலாக இந்த டாஸ்கை பற்றியும் கேமை பற்றியும் பாட்டை பற்றி தான் பேசுவோம், வேறு எதுவுமே ஜென்ரலாக பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே பொய். வியானா பாட்டை மட்டுமா பற்றி பேசினாங்க மக்களே, டாஸ்கை பற்றி மட்டுமா பேசினாங்க மக்களே? கேட்டால் இப்படி சொல்கிறது. அட்வைஸ் பண்ணாங்க ஒரு பக்கம், இவருக்கு FJக்கு அட்வைஸ்லாம் பண்ணாங்களே தாண்டி இவங்க மற்ற விஷயங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்பட்டமா நான் பண்ணலை கிண்ணலைன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது. அடுத்து பார்வதி வேற இந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. நீங்கள் டாஸ்கில் அவன் எனக்கு கோஆப்ரேட் பண்ணல, குறிப்பாக நீ போய் அழுதுக்கப்புறம் அங்கே கேஸை விட்டு வந்து உட்கார்ந்தேன், அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன், அப்போ தானே ஐராரிக்கு வார்டன்னா நான் தானே பெரிய ஆள், அந்த ஐராரிக்கை பேஸ் பண்ணி தானே போக முடியும், கோஆப்ரேஷனே பண்ண மாட்டேங்கிறான், அப்போ நான் என்ன பண்ண முடியும், அந்த ஐராரிக்கி பேசிஸில் வந்து பேச தானே செய்வேன், இரு முனைகள் கத்திகள்னா ரெண்டுமே அடிச்சுக்க தான் செய்யும், அதில் நம்ம யார் பெஸ்ட்டுன்றது காட்டுறது தானே இந்த டாஸ்க்கு, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணல, சரியாக அட்ரஸ் பண்ணலன்றது தானே உண்மைன்ற மாதிரி பார்வதி FJ மேலே இருக்கிற ஒப்பீனியனையும் கருத்துக்கெல்லாம் அங்கே ஒரு பக்கம் தெரிவித்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து ரம்யாஜோ வந்து இப்போ அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு இந்த டாஸ்க்கு நான் முழு முயற்சியோட தான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், இப்போ எனக்கு கேப்டன்சி டாஸ்க் ஒரு கிடைச்சிருக்கு, பட் எனக்கு அது எடுத்துக்கிறதா வேண்டாமான்ற ஒரு பயத்தில் தான் நான் இருக்கேன் முழுக்க. ஏன்னா நான் சூப்பர் டிலக்ஸில் இருக்கும்போது எனக்கு கேப்டன்சி டாஸ்க் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன், வருத்தப்பட்டு இருந்தேன். இப்போ அந்த டாஸ்க் கிடைச்சுமே எனக்கு வந்து அது நான் டாஸ்க்கை தப்பாக பண்ணியிருக்கேன்றதுக்காக எனக்கு குத்துது, வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருமா நீ அது நடந்து முடிஞ்சு போச்சுமா, நீ தெரிஞ்சும் பண்ணல, யாருக்குமே இந்த டாஸ்க்கு புரியல. உண்மையை சொல்லணும்னா பார்க்குற நீங்களும் சரி நானும் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரியல, அது ஏதோ ஒரு ரீதியில் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றது தான். உனக்கு வந்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி பயன்படுத்துவோமா அப்படின்றத பார்க்காம உட்காந்துட்டு குத்துது கொடையுதுன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரையும் ரம்யா இந்த வாரத்தை இதை வச்சு ஓட்டிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.